ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஜே கோபிநாத் டைரக்ஷன்ல நவீன் சிருஷ்டின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சு வெளியான படம் தான் கவனம். இந்த படம் வந்து ராஜ் டிஜிட்டல் பிளஸ்ல இப்போ ஓடிடி ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. வேணா டவுன்லோட் பண்ணி பாருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். கவனம் இந்த படம் வந்து ஒரு உயர் அதிகாரி, அவர் வந்து ரிட்டையர் ஆயிராரு. அவருக்கு ஒரு பையன், அவர் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர், அவங்களுக்கு ஒரு பொண்ணு, அவங்க வந்து வக்கீல். அந்த பொண்ணு தான் சிருஷ்டி. அந்த பொண்ணு வந்து ஹீரோயினி. அந்த ஹீரோயினி வந்து ஒரு பையனை லவ் பண்றாங்க. அவங்க வந்து ஐடி கம்பெனில வேலை செய்யற பையன். அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட காதலனை கூட்டு வந்து அந்த வீட்டுல வந்து காட்டுறாங்க. காட்டினோடனே அவங்க அப்பா வந்து ஒரு முன்னோட்டமா ஒரு ஓகே பரவாயில்ல அப்படி சுமார் ரகம் தான் அப்படின்னு ஏத்துக்கிட்டா கூட அவங்க அண்ணங்காரன் வந்து அதை ஏத்துக்கிறதே இல்லை. அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்கிற போலீஸ் அதை அவர் ஏத்துக்கிறதே இல்லை. அதனால என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு வேலை விஷயமா ஊட்டி போயிடுறாரு. ஒரு 4 நாளைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தற்செயலா ஒரு விபத்தை ஏற்படுத்தி அந்த வீட்டிலேயே தங்கக்கூடிய சூழ்நிலை ஆகுது. சூழ்நிலை ஆன உடனே அவங்க அப்பாவையும் அந்த லவ் பண்ற பொண்ணையும் அந்த வீட்டுல அரெஸ்ட் பண்ணிடுறாரு. ஹவுஸ் அரெஸ்ட். அதாவது ஹவுஸ் அரெஸ்ட் என்னன்னா, வீடு ஃபுல்லா பாம்பு செட் பண்ணிட்டு அவங்களை வந்து எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அது ஏன் எதுக்குன்னு சொல்லி கிளைமேக்ஸ்ல அவங்க காட்டுறாங்க. இந்த படம் வந்து ஒரு பைலட் மூவி எடுக்கக்கூடிய ஒரு கதை தான். அந்த அளவுக்கு தான் இந்த படம் இருக்கு. இவங்க வந்து காட்சிகளை நிலப்படுத்துறன்னு சொல்லிட்டு நல்லாவே நிலப்படுத்தி வச்சுட்டாங்க. அதனால வந்து சில காட்சிகள் வந்து நம்மளை நெளிய வைக்கிறத விட தூங்க வச்சிருக்க சில காட்சிகள், அந்த மாதிரி சில காட்சிகள் அமைச்சிருக்கிறாங்க. ஃபைட்டு, அப்புறம் பாடல்கள் எல்லாமே கலந்து இருக்கு இந்த படத்துல. சிருஷ்டி வந்து ஒரு தேர்ந்த நடிப்பு கொடுத்திருக்காங்க. அவங்க நடிகை உங்களுக்கு தெரியும். அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கதாநாயகன் வந்து பெருசா நம்ம பார்த்திருக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். அவர் நவீன் அவரு. அப்புறம் அது போக போலீஸ் ஆபீசரா வரக்கூடியவர் நல்ல ஒரு தேர்ந்த நடிப்பு கொடுத்திருக்காரு. அவர் ரிட்டையர் ஆபீசர். அப்பாவா வரக்கூடிய அவர் பரவாயில்ல. அதுக்கப்புறம் மகனா வரக்கூடிய அவர் கேரக்டர், அவர் போஸ்ட் பர்சன் கம்மினால் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்புறம் மீதி இருக்கிற ஒரு 2-3 கேரக்டர் தான் அதிகம். மொத்தமாவே கூட்டி கழிச்சோம்னா இந்த படத்துல வந்து ஒரு 5 கேரக்டர் தான் முக்கியமான கேரக்டர். அதுலயும் 5லயும் இவங்க 3 பேர் தான் முக்கியமான கேரக்டர். ஒரே வீட்டுக்குள்ள படம் ஃபுல்லா எடுத்ததுனால என்னவோ தெரியல. படம் வந்து விறுவிறுப்பா கொண்டு போய் சொல்லணும்னு நினைச்சா கூட இந்த படத்தை வந்து அவ்வளவு விறுவிறுப்பா கொண்டு போகிறதுக்கு அந்த காட்சி அமைப்புகள் வந்து ஒத்துழைகள் தான் நம்ம சொல்லணும். சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வேகம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நடிக்கிற சீன்ல வேகம் எடுக்காது. வேகம் எடுக்கும், இது என்ன அப்படி போயிட்டு இருக்கு செலவானுக்கும் அந்த இடத்துல ஒரு வேகம் எடுக்கும். அந்த மாதிரி படம் தான் இது. காட்சி அமைப்புகளை குறைச்சிட்டு கதை இன்னும் கொஞ்சம் நேர்மையா சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஓரளவுக்கு நல்லா த்ரில்லிங்கான படமா இருந்திருக்கும். த்ரில்லிங்கான படம் சொல்ல வராங்களா, இல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லரா, இல்ல இன்வெஸ்டிகேஷன் படமா, இல்ல ஒரு டாக்குமெண்ட்ரி படமா, அந்த மாதிரி எதுவுமே இல்லாம மொத்தமா எல்லாம் கலந்து ஒரு படமா கொடுத்திருக்காங்க. அந்த படத்தை கவனம் படத்தை வந்து நீங்க கவனமா பாத்தீங்கன்னா நல்லது. தேங்க்யூ.